குட் மார்னிங் சார். மிஸ்டர் கான், உங்களுக்கே தெரியும்ல, இது சங்கர் சாரோட 100வது நிகழ்ச்சி. செட் ஒர்க்ல எந்த குறையும் வரக்கூடாது. கண்டிப்பா டிசைனிங்ல எந்த குறையும் வரக்கூடாது. ஓகே சார், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்னப்பா சார் வந்துட்டாரா? மேக்கப் போட்டுட்டு இருக்கா சார். சரி நீ போ. தேங்க்யூ சார். சங்கர், நீ ஜெயிச்சிட்டடா. உன்னால சாதிக்க முடியும் நிரூபிச்சிட்ட. இந்த நாளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, எத்தனை நாள் பட்டினி கிடந்திருப்ப. உன்னோட முயற்சி வீண் போகலடா. அதுக்கான பலன் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கு. உங்களை நண்பன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடா. எதிரியா இருந்தாலும் அவனுக்கு போட்டியா நின்னு ஜெயிக்க நினைக்கணும், தடையா நின்னு அழிக்க நினைக்கூடாது. அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுறவன் தாண்டா மனுஷன், சந்தோஷப்படுறவன் மிருகம்டா. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இடைப்பட்ட உறவு தாண்டா நட்பு. அந்த நட்பை பத்தி தெரிஞ்சுக்காதவன் நண்பனாகவும் முடியாது, அடுத்தவன் மனசை பத்தி புரிஞ்சுக்காதவன் மனுஷனாகவும் முடியாது. டைரக்டர் சார், ஓகேவா? இவன் இம்சைக்கு அளவே இல்லடா. டபுள் ஓகே. ஐயா, இந்த ஒரு தடவை உள்ள விடுங்க ஐயா. ஐயா ஐயா, இந்த ஒரு தடவை உள்ள விடுங்க ஐயா. ஐயா, உங்களை உள்ள விட்டா நான் வெளியில போனோம். போங்கடா. ஏய், ஐயா வர நேரமாச்சு, கலைஞ்சு போங்கடா. இல்ல போலீஸ் போன் பண்ணவா? டேய், உனக்குன்னு தனியா சொல்லணுமாடா? போடா, என் உயிரை வாங்கறதுக்குன்னு வர. போடா. இவரு நடிகவேல் பேர. இவர் கேட்ட உடனே சான்ஸ் கொடுத்துடணும், இல்லன்னா சாபம் விட்டுருவாரு. இந்த மாதிரி எத்தனை பேரா கிளம்பிட்டீங்க? ஸ்கிரீனுக்கு முன்னாடி கைதட்டலோட நிறுத்திக்கிங்க. திரைக்கு வரணும்னு ஆசைப்படாதீங்க. கைதட்டினவங்க எல்லாம் காசு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டா பேர் வாங்கின நாங்கெல்லாம் பிச்சு எடுக்க தானே போனோம். இந்த மூஞ்செல்லாம் நடிக்க வந்தா நாய் சீண்டு மர. தினம் தினம் போஸ்டரை பார்த்து ஏங்குற நீங்கெல்லாம் அந்த போஸ்டர்லயே வரணும்னு நினைச்சா ரோட்ல போற ஆடு மாடுலாம் கூட சாணம் அடிக்கும்டா. சங்கர், சங்கர், டேய் சங்கர், இருட்டுல உட்காந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீந்த தெரியாதவன் தரையில நின்னுக்கிட்டு கரையை கடக்க முடியாதுடா. அட்லீஸ்ட் நீந்திரவன் காலை பிடிச்சாலாவது கரையை கடக்கிற வழி தானா கிடைக்கும்டா. எதை பத்தியும் கவலைப்படாத, நிம்மதியா படுத்து தூங்கு. நீந்திரவன் காலை பிடிச்சாலாவது கரையை கடக்கிற வழி தானா கிடைக்கும்டா. என் நண்பன் சொன்ன விஷயம் அபிமான நடிகனை சந்திக்க தூண்டுகோலா இருந்தது. நான் அவரை சந்திக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சேன், ஆனா வாய்ப்பு கிடைக்கல. அடுத்தவங்க நிழல தேடி போனா என் நிஜத்தை மறந்துட்டேன். என் நிஜத்தை தேடி போகும்போது இழக்க கூடாததை இழந்துட்டேன்.
டேய் சங்கர், எத்தனை நாளைக்கு தண்டா இப்படியே இருக்க போற? உங்க அப்பா இருந்த வரைக்கும் குடும்பத்தை காப்பாத்தினாரு. இனிமே உன் குடும்பத்தை நீதான்டா காப்பாத்தணும். தம்பி தங்கச்சி படிப்ப நீதான் பாத்துக்கணும். இதுக்காக உன் லட்சியத்தை நான் விட சொல்லல. வேலை செஞ்சுக்கிட்டே முயற்சி செய்யலாம்னு தான் சொல்றேன். உன்னை பெத்தவங்களுக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதான்டா. என் நண்பனுடைய உதவியால எனக்கு அந்த வேலை கிடைச்சது. கனவுகளை மறந்து கடமையை கண்ணா நினைச்சு என் குடும்பத்துக்காக அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். சங்கர், பி ஆக்டிவ். அப்பதான் லைஃப்ல முன்னேற முடியும். ஓகே மாஸ்டர். வேலை கஷ்டமா இருந்தா போக போக சரியாயிடும். என்ன? செஃப், எக்ஸ்கியூஸ் மீ சார். Come in. குட் மார்னிங் சார். Hello, Shankar. Please take your seat. Shankar, meet Mr. Karthikeyan. ஹலோ சார். ஹலோ. பாரத் டிவி சேனல் முதலாளி, என்னுடைய நெருங்கிய நண்பர். பை த பை சங்கர், இவர் டிவிக்காக ஒரு நல்ல சமையல் ப்ரோக்ராம் செய்யலாம்னு இருக்காரு. நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு சம்மதம் தானே? எஸ் சார், ஐ டூ மை பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஆதேஷ், ரெடி? ரோல் வீடியர், ரன்னிங், ஆக்ஷன். வணக்கம் நேயர்களே. ஒரு புது வகையான ஐட்டமை இந்த சமையல் கலை நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும்னு செஞ்சு காட்ட போறேன். முதல்ல தேவையான காய்கறிகளை நறுக்கணும்.
விருது கிடைச்சப்போ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? திறமையும் முயற்சியும் உள்ளவனால கண்டிப்பா சாதிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸலன்ட் சார்.